அதான் நீங்க 2 பேரும் சரியான குடிகார கழுதைங்கன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு புதுசா மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு மரியாதை. உங்க மரியாதை மண்ணாங்கட்டி எல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படியா? உட்கார். டேய், என்னடா இது புது பழக்கம்? பகல்லே ஆரம்பிச்சிட்டீங்க? ஒன்னும் இல்ல, தாஸ் தான் மனசு வேதனையா இருக்குன்னு சொன்னா, அதான் குடிக்கலான்னு முடிவு பண்ணோம். வேதனையா? ஆமா. என்ன வேதனை தாசு? என்னதான் இருந்தாலும் நீ காவேரி அனுப்பியிருக்க கூடாதுக்கா. நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம்ல. தாலி கட்டிட்டு அவளை விட்டு வந்தது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? டேய், அந்த அம்பளம் வீட்டுல யானை சுடுற துப்பாக்கி இருக்கு தெரியுமா? அவளை இங்க கூட்டிட்டு வந்திருந்தா துப்பாக்கியோட நேரா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒன்னு சுட்டு போட்டிருப்பாங்க. பரவாயில்லையா? இந்த விஷயம் எப்படியும் அம்பலத்துக்கு தெரியதானே போகுது. அன்னைக்கு கோவப்படதான் போறாரு. அதை எப்படியும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதை இன்னைக்கே சந்திச்சிருக்கலாம்ல, நல்லதானே? தாசு, அந்த அம்பலத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கோவம் வந்தா அந்த ஆளு மதம் பிடிச்ச யானை மாதிரிடா. அவர் பக்கத்துல யாரும் நெருங்க கூட முடியாது. கோவம்லாம் கொஞ்சம் தனிஞ்ச பிறகுதான் அவர்கிட்ட நியாயத்தை பத்தியே பேச முடியும். வீட்டுக்கு போன காவேரி உடனே இந்த விஷயத்த சொல்லிருக்க மாட்டாளா? அவெல்லாம் சொல்ல மாட்டான். நானா இந்த விஷயத்த ஆரம்பிக்கிற வரைக்கும் காவேரி சொல்ல மாட்டா. அது எப்படி சொல்ற? தாசு, நான் நம்ம காவேரிக்கு அப்படி ஒரு லாக்க போட்டுதான் அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒருவேளை அவ கழுத்துல போட்டிருக்கிற தாலி அவங்க பாத்துட்டாங்கன்னா? நீ வேணா பாரு, அந்த காவேரி இன்னும் தாலிய மறைச்சுதான் வச்சிருப்பா. அந்த தாலி வெளியில தெரியாத மாதிரிதான் அவன் நடந்துப்பா. அப்ப என்னதான்க்கா முடிவு? தாசு, முதல்ல அந்த அம்பலத்தோட கோவம் குறையட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் தானா தெரிய வரும். அப்ப அந்த அம்பலம் சம்மதிக்கிற மாதிரி நம்ம காய நகர்த்தணும். இனிமே இந்த குடும்பத்துல உனக்கு இடம் இல்ல. ஒழுங்கா வெளியே போயிரு. அண்ணே, இவ எது தெரியாம பண்ணிட்டானே. என்னது தெரியாம பண்ணிட்டாளா? ரம்யா வேற, என் பொண்ணு வேறன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கனா? சொல்லு, நினைச்சிருக்கனா? உங்களுக்கு இப்படி பண்றதுக்கு அசிங்கமா இல்ல? அப்பா, எதுக்கு இவ கிட்ட பேசிக்கிட்டு? வெளியே அனுப்புங்கப்பா. ஏன் இப்படி பண்ண? நான் உனக்கு தானே ரம்யா சப்போர்ட் பண்ண. எவ்வளவு மோசமா இருந்திருக்க. ஏய், ஓடி, ஏண்டி நிக்கிற? கிளம்பு. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஓடி. நீயா போயிட்டா நல்லது. சிவா மாமா, நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை விட நான் ஒண்ணு பெருசா எதுவும் பண்ணிடல. நீங்க தான் பாவி, நான் இல்ல. ஓடி. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நீ போ காவேரி, போ. அவளை ஒழிச்சாதான் நம்ம எல்லாருக்கும் முழு நிம்மதி. மேகலா, அவளை அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு முதல்ல இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி சொல்லுங்க. இவளை எப்படி அந்த வீட்டுக்குள்ள அனுப்பலாம்? ஜனனி, ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ், அது என்ன வழின்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள போயே ஆகணும். சரி சரி, இரு. நீ ஒண்ணு பண்ணு. அந்த வீட்டோட ரொம்ப பெரிய தலை யாரு? அம்பலா அங்கிள் தான். நீ ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண. அவங்களா வந்து உன்னை உள்ள கூப்பிடுறாங்களான்னு பாரு. ஒருவேளை அவங்க யாரும் உன்னை கூப்பிடலன்னு வெய். அந்த அம்பலத்தை கூப்பிட்டு மேகலா அவங்கள பத்தி ஒரு ரகசியம் சொன்னா, அத கேட்டு என் நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லு.
நீ மட்டும் காவேரிய நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரலனா இந்த ரகசியத்தை ஊரெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. அதனாலதான் நான் காவேரிய கூட்டிட்டு போனேன்னு சொல்லு. ஓ அம்பளம் அங்கிள் கண்டிப்பா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாரு. நிஜமாவா? நான் சொன்னதை மட்டும் சொல்லி பாரு, நடக்குதா இல்லையான்னு உனக்கே தெரியும். அம்மா அது என்ன ரகசியம்? ஜனனி, உனக்கு ரகசியம் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. நீ தெரிஞ்ச மாதிரி மட்டும் உன் அங்கிள் கிட்ட நடி, அது போதும். அது என்ன ரகசியமா இருக்கும்? என்ன ரகசியமா வேணா இருந்துட்டு போட்டும், நமக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, அது போதும். நம்மளே உள்ள போய் சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடும். நம்ம உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடும். இங்க ஒருத்தி வீட்டு வாசல்ல இருக்கேன், எல்லாரும் ஆள் ஆளுக்கு தூங்க போயிட்டாங்க. நான் என்ன சாப்பிடுவேன், எங்க தூங்குவேன்? யாருக்கும் எந்த அக்கறையும் இல்ல. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் இறக்கம் இருக்கா? பொண்டாட்டின்னு பரிதாபப்படுற என் புருஷனையும் காணும், புள்ள தாச்சுன்னு இறக்கப்படுற என் மாமியாரையும் காணும். இனிமே இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்ல. ஒருவேளை அவங்க யாரும் உன்னை கூப்பிடலன்னு வை, அந்த அம்பலத்தை கூப்பிட்டு மேகலை அவங்களை பத்தி ஒரு ரகசியம் சொன்னா